நான் என்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில வேலைக்கு சேர்ந்த சமயம், நான் ஒரு தனிமை விரும்பி, ஆகையால தனியா தங்க ஒரு வீடு ஒன்று தேடிட்டு இருந்தேன். அப்படி தேடிட்டு இருக்கையில கிடைச்சதுதான் அகிலா ஆன்ட்டியோட வீடு. நகரத்துக்கு சற்று வெளிய ஒரு தனிமையான வீடு. பார்த்த உடனே புடிச்சு போக காலிங் பெல் அமுக்குனேன். கதவை திறந்தா இந்த கதையோட நாயகி அகிலா. கதவை திறந்ததும் நான் ஒரு கணம் ஒரு அழகு சில மாநிறத்துல குளிச்சு முடிச்சு ஈர கொண்டையுடன் இளம்பெண் போல இருக்க, கொஞ்சம் நரைச்ச முடிகளும், கண்களை கொண்டு என்ன வேணும்னு கேட்டா. நான் வாடகைக்கு வீடு வேணும்னு கேட்க, அவளின் காந்த குரல்ல என்கிட்ட அவ கண்டிஷனை பேச ஆரம்பிச்சா. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி அவகிட்ட அட்வான்ஸ கொடுத்துட்டு போகும்போது, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம்னு சொன்னேன். அதுக்கு அவ சிறு புன்னகையுடன், எனக்கு வயசு 40 ஆகுதுன்னா, மேலும் அவன் மகன் வெளிநாட்டுல திருமணமாகி செட்டில் ஆனவன். எனக்கும் ஒன்னும் புரியல. பார்க்க 30 வயசு பெண் போலதான் இருக்கா. இவளுக்கு மகனா? வரும் வெள்ளிக்கிழமை வந்து பால் காய்ச்சிட்டு குடி வர சொன்னா. நான் அதன் பின் வியாழக்கிழமை அன்று வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு காலையில் எழுந்து பால் காய்ச்ச அவளை கூப்பிட்டேன். அவளும் வந்து பார்த்துட்டு, பரவாயில்லையே, வீட்டை நல்லா அழகா சுத்தம் பண்ணி வச்சிருக்க. அதற்கு நான் உங்க வீடு உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைச்சேன்னு கூறினேன். அவ சிரிச்சுக்கிட்டே, என்ன நீ மட்டும்தான் இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையான்னு கேட்டா. நான் ஒரு தனிமை விரும்பி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருசா இல்லைன்னு சொன்னேன். ஓஹோ, நீ நம்ம ஆளுதான்னு கை கொடுத்தா. அதன் பின் பாலை குடிச்சிட்டு நான் ஆபீஸ்க்கு செல்ல அவளும் போயிட்டா. அதன் பின் அவ தினமும் மாலையில நடைபயிற்சி செய்வா. அப்போது நான் ஆபீஸ விட்டு வரும் நேரம். ஆகையால இருவரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். நாட்கள் நகர்ந்து சென்றன. நாங்க இருவரும் எங்களை அறியாம எங்க வயதுகளை கடந்து நல்ல நண்பர்களானோம். கேலி கிண்டல் மற்றும் வாழ்க்கையை பத்தி பேசி அரட்டை அடிச்சோம். அப்படி ஒரு நாள் இருவரும் பேசிட்டு இருக்க, அவ என்னிடம், நானும் ஒரு தனிமை விரும்பி, நீயும் ஒரு தனிமை விரும்பி, அதனாலதான் இப்படி நல்லா செட் ஆயிட்டோன்னு நினைக்கிறேன். நீ என்னடா நினைக்கிற? நானும் அதான் நினைக்கிறேன். ஆனா உங்களை பார்த்தா அன்னைக்கு உங்களை சைட் அடிச்சேன்னு சொல்ல, அட படவான்னு காத திருகனா. ஐயோ அகிலா ஆன்ட்டி, நீங்க பார்க்க நல்லா இருந்தீங்கன்னு அதனாலதான் அவ கையை எடுத்து விட்டேன். சரிடா, இன்னைக்கு சேர்ந்து நடைப்பயிற்சி போலான்னு கேட்டா. அதுக்கு என்ன, தாராளமா இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அதன் பின் இருவரும் நடந்து சென்றோம். அவ என்கிட்ட காதலை பத்தி கேட்டா. ஐயோ, எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம், நீங்க சொல்லுங்க. நானா என்று கேட்டாள். ஆமா, நீங்க லவ் மேரேஜ் தானே, நீங்க சொல்லுங்கன்னு அவ சொல்ல ஆரம்பிச்சா. தன் கணவனை பற்றி. 15 வயசுல திருமணம் செஞ்சு 30 வயசுல கணவனை இழந்தவ. பெற்ற ஒரு மகனும் வெளிநாட்டுல இருக்க, அவன் ஏன் தனிமை விரும்பியாக இருக்கிறான்னு ஒரு கணம் எங்கள் கண்கள் ரெண்டும் சங்கமித்து கொண்டுச்சு. அவள் கண்களின் வலியும் நீரை தொடச்சு விட்டேன். அவ, டே போதும் போதும், ரொம்ப எமோஷனல் ஆகாத, வேற மாதிரி ஆகிட போகுதுன்னு என்னை தள்ளிவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பிச்சா. அடுத்த நாள் விடுமுறைங்கிறனால படத்துக்கு செல்ல முடிவெடுத்தோம். ஒரு ஆங்கில பேய் படத்திற்கு செல்ல. அதுல வரும் பேய் காட்சிகளுக்கு என்ன அவ இறுக்கி பிடிக்க, சில காட்சிகளும் வர. இருப்பினும் இருட்டுங்கறனால தப்பிச்சிட்டோம். ஆனா ஒரு காட்சியில அவ இறுக்கி பிடிச்சிட்டா. அவ கொஞ்ச நேரத்துக்கு பின்னு என் முகத்தை பார்த்தா, சற்று அதிர்ச்சியோட. டேய் என்னடான்னு கைய எடுத்து விட்டு எழுந்து சென்றா. நானும் அவ பின்னாடியே சென்று, சாரி ஆண்டி, எதுவும் பேசாத, வண்டியை எடுனா. வண்டியை எடுத்து கொஞ்ச தூரம் செல்ல மழை பெய்ய இருவரும் நனைஞ்சுகிட்டே அமைதியா போனோம். வண்டி ஓட்டிட்டு இருந்தனா கையை எடுக்க வண்டி கவிழ்ந்து இருவரும் சேற்றுல விழுந்தோம். நான் சற்று கோபமா, உங்களாலதான் ஆச்சு, நான் ஏதாச்சும் கேட்டேனான்னு கேட்க, அவ அமைதியா நிற்க, உங்களுக்கு இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான், நீங்க படம் பாத்தீங்க, என்னால முடியலன்னு கூறி வண்டி எடுத்து நிற்க அவ அமர்ந்தா. அதன் பின் வீட்டை அடைஞ்சோம். அவ மேல அமைதியா போனா. நானும் வண்டியை நிறுத்திட்டு சாவியை எடுக்க பாக்கெட்ல கைய விட்டா சாவிய காணோம். நான் விழுந்ததுல
அது தொலைஞ்சிடுச்சு போல. நான் என்ன பண்றதுன்னு புரியாம மேல பாக்க அவ நின்றுட்டு இருந்தா. அவ பர்ஸ திறந்து அவ வீட்டு சாவிய தூக்கி போட மேல நடக்க நானும் அவ பின்னாடியே போனேன். அவ வீட்டு கதவை திறந்து உள்ள போனோம். அவ உள்ள சென்று துண்டை எடுத்துட்டு வந்து என்ன அமர வச்சு துவட்டி விட்டுட்டு இருக்க. அவள் அதன் பின் தனிமை விரும்பியாக இருந்த நாங்க ஒன்றானோம்.